அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இஸ்லாத்தில் விலங்குகள், அந்த பறவைகள், அதோட ஜீவ காருண்யத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒட்டகத்தை நீங்கள் மேய்ச்சி போகையில் செழிப்பான பகுதிகளை கண்டால் அவங்களுக்கான இதை அவங்களுக்கு விட்டு கொடுங்க, அப்படியானா அவங்கள மேய விடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதே வறட்சியான பகுதியில் வந்தால் வேகமாக நீங்கள் செல்கிற இடத்துக்கு விரட்டி செல்லுங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஒரு தடவை காய்ந்த ஒரு ஒட்டகம் வயிறோடு ஒட்டி அது இருக்கிற ஒரு ஒட்டகத்தை, அது வயிறு முதுகும் சேர்ந்து ஒட்டி இருக்கிற ஒட்டகத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஆரோக்கியமில்லாத இந்த ஒட்டகத்துக்கு நீங்கள் அல்லாவுக்கு பயந்துக்கங்க, இந்த வாயில்லாத ஜீவனுக்கு அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள், அதுங்களை ஆரோக்கியமாக இருக்கு, அதுங்களை ரொம்ப வேலை வாங்காதீங்க, அதுங்களை அதுங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறத தான் நீங்கள் அல்லாவுடைய சரியத்துப்படி அறுத்து உண்ணுங்க. ஆரோக்கியமில்லாத இப்போ ஒரு ஆரோக்கியமில்லாத ஒன்று அறுத்து சாப்பிட்டு அந்த நோய் அதில் உள்ளதும் மனிதர்களுக்கு பரவும் தானே. அதுக்காக வேண்டி அப்படி சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செஞ்சுருக்காங்க, போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒட்டகம் அவங்கக்கிட்ட கண்ணீர் மல்க ஏதோ நின்று ஏதோ சொல்லி இருக்குது. என்ன அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையினால் அவங்களுடைய அந்த திமிலையும் அந்த காது சொனையும் தடவி கொடுத்துருக்காங்க. இந்த ஒட்டகத்தோட உரிமையாளர் யாருன்னு கேட்டோன்னா, நான் தான் யாரை சொல்லலான்னு ஒரு விசாரித்தோர் வந்தப்போ அவங்க சொன்னாங்களாம், இந்த ஒட்டகம் என்கிட்ட முறையிடுது, அதுக்கு நீங்கள் சரியான உணவு கொடுக்கல, நிறைய வேலை வாங்குறீங்கன்னு சொல்லுது, இந்த மாதிரி பிராணிகள் இடத்துல அல்லாவுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம அதை அறுக்கும் விஷயத்துலேயும் நீங்கள் அழகான முறையில் இது பண்ணுங்கள். அந்த கத்தியை நல்லா தீட்டி நம்ம இஸ்லாமிய முறைப்படி அறுக்கும்போது அந்த வலியோட உணர்வுகளே அந்த மூளைக்கு போகாதான், அந்த 3 முடிச்சுகளை உடனே அறுத்த உடனே அதுங்களுக்கு போகாதான், அந்த மாதிரி அருங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு பறவையை ஒரு தடவை ஒரு சஹாபா ஒரு சின்ன பறவையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம், கீழே விழுந்து கிடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கொண்டு தாய் பறவையோடு சேருங்கன்றாங்க. அது போனவுடனே அந்த தாய்ப்பறவை அன்போடு அணைச்சிக்கிச்சான். இது மாதிரி 70 மடங்கு அல்லாஹ் நம்ம மேலே அன்பு செலுத்துகிறான். ஒரு தாய் எவ்வாறு தன்னுடைய குழந்தை மேலே அன்பு செலுத்துதோ அது மாதிரி நம்மளை 70 மடங்கு அல்லாஹ் நம்மிடம் அன்பு செலுத்துகிறான்னு சொல்லியிருக்கோம். ஆகையினால் நம்ம இதே ஒரு ஆடுங்க 1, 2 மாடு இதுங்க ஒட்டகமெல்லாம் 1, 2 தான் குட்டிடுது. ஆனால் அல்லாஹ் அதில் எவ்வளோ அறுத்தாலும் அவ்வளோ பரக்கத்து செய்கிறான். அதே நாய்கள், பன்றிகள் இதுக்கெல்லாம் நிறையா குட்டி போடுது, ஆனால் அதில் அவ்வளோ பரக்கத்துக்கு இல்லை, அதுங்க கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த 1, 2 குட்டிங்கிறத அல்லாஹ் அவ்வளோ பரக்கத்து செஞ்சு நம்மளுக்கு உணவாக்கி தர்றான்.